Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய 4 பவர்ஃபுல்லான ஹேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலிமா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் அண்ட் உங்கள் டைமும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லார்ஜ் டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ண உடனே பாருங்கள் நம்மளுடைய ஹெட்டர் என்ன ஆயிடுது, அஃப்கோர்ஸ் அதுவும் சேர்ந்து ஸ்க்ரோல் அப் ஆயிடுது. ஸோ இதை மட்டுமே நாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நாம் வியூ டேப்பில் விண்டோவோட குரூப்பில் ஃப்ரீஸ் பெயினில் ஃப்ரீஸ் டாப் ரோ. ஸோ இப்படி டாப் ரோ ஃப்ரீஸ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் இது லார்ஜ் டேட்டா, ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது எப்படி பார்த்தாலும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் ரோ, அதாவது ஹெட்டர் ரோ பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, நிச்சயமாக ஃப்ரீஸ் பெயின் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த டேட்டா செட்டை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். ஸோ டேபிளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. அதாவது ஒரு நார்மல் டேட்டா ரேஞ்சை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஸோ ஈஸியஸ்ட் வே Ctrl+T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக நாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை Ctrl+L அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆர் ஈவன் இன்சர்ட்டில் டேபிள்ஸோட குரூப்பில் டேபிள் அப்படிங்கிறத கொடுத்தும் ஆஸ் அ டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபில்டர் பட்டனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் டேபிள் டிசைனில் ஃபில்டர் பட்டன் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இல்லை Ctrl+Shift+Lங்கிற ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன விஷயம்னா, நீங்கள் உங்கள் டேட்டாவை ஆஸ் அ டேபிளாக மெயின்டைன் பண்ணாலே போதும். அஃப்கோர்ஸ் நமக்கு எக்ஸலோட ஷீட்டை கவனித்து பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது இல்லையா. நாம் டேபிளாக கன்வெர்ட் பண்ண டேட்டா ரேஞ்சை ஸ்க்ரோல் அப் பண்ணும் போது பாருங்கள், டிஃபால்ட் காலமோட ஹெட்டிங்கை நம்ம டேட்டாவோட ஹெட்டர் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அப்போ எவ்வளோ டேட்டா நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் நமக்கு ஹெட்டர் ரோ பார்த்திங்கன்னா அங்கே ஹைட் ஆகலை, அதுக்கு பதிலாக ஒர்க் ஷீட்டோட ஹெட்டரை அது ரீப்ளேஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ இதுக்காக ஃப்ரீஸ் பெயின் நம்ம எனேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டேட்டா ரேஞ்ச் ஆஸ் அ டேபிளாக இருந்தாலே போதும். டேபிளாக இருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்னு இல்லை, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வேறு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அந்த வீடியோவை நான் கீழே பின் பண்ணுறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, மல்டிபிள் டேட்டாஸை காப்பி பண்ணி சிங்கிள் கிளிக்கில் எல்லா டேட்டாவையும் எப்படி பேஸ்ட் பண்ணுறது, இல்லை காப்பி பண்ண எல்லா டேட்டாவையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே போகிறோம், இந்த டேட்டா டேபிள் பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம எக்ஸல்குள்ளே வரோம், ஒரு நியூ ஷீட் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். பட் நம்ம காப்பி பண்ணது இது ஒன்று தான். ஸோ இதை மட்டும்தான் நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ மல்டிபிள் டேட்டாவை காப்பி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். சேம் ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டுன்ற குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை ஜஸ்ட் நாம் ஓப்பன் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். பட் நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நமக்கு தேவையானதை காப்பி பண்ணுறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டேட்டா காப்பி பண்ணணும். ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணோன்னே ரைட் சைடில் பாருங்கள் 2 of 24 ஐட்டம்ஸ் கலெக்டட். ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸை நாம் கிளிப் போர்டு எனேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸை காப்பி பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டேட்டா தேவையோ, ஓகே வாட் எவர் எவ்வளோ டேட்டா நமக்கு வேணுமோ ஈஸியாக நாம் அதை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய ஹெட்டிங் இல்லாமல் இந்த டேட்டா மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இப்படி எதெல்லாம் நம்ம காப்பி பண்ணுறோமோ எல்லாமே பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 5 ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் எக்ஸலில் போவோம், கிளிப்போர்டோட குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நாம் காப்பி பண்ண எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கூட நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக உள்ளே கொண்டு வரலாம். ஓகே, இல்லை அட் அ டைமில் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆல் இருக்குது. பேஸ்ட் ஆல் கொடுத்து எல்லா டேட்டாவையும் நாம் ஒரே கிளிக்கில் பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் டேட்டாஸை காப்பி பண்ணி அதை ஆக்சஸும் பண்ண முடியும் அண்ட் சிங்கிள் கிளிக்கில் எல்லாத்தையும் நம்ம அட் அ டைமில் பேஸ்ட் பண்ணவும் முடியும். ஸோ இது உங்களுடைய ஒர்க்கை ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மி பண்ணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது, டிஃபால்ட்டாகவே எக்ஸலில் நாம் கொடுத்த ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதுக்கான ரிசல்ட் தான் பார்த்திங்கன்னா செல்லில் நமக்கு விசிபிளாக இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா ஆர் ஃபங்க்ஷன்ஸை நாம் புரிஞ்சுக்கணும், இல்லை பார்க்கணும், இல்லை அதில் ஏதாவது எரர் இருக்கான்னு வாட் எவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நாம் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டையும் ஃபார்முலா பாருக்கு தான் பார்த்திங்கன்னா போகணும். ஸோ நமக்கு செல்லில் ரிசல்ட் தெரியறதுக்கு பதிலாக
ஃபார்முலாஸ் தெரிஞ்சால், நாம் யூஸ் பண்ண கேல்குலேஷன், நாம் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக நாம் ஸ்பெசிஃபிக்கான கமாண்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் கீ மூலியமாகவே இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன் கீ. ஸோ கிரேவ் ஆக்சன் கீ அப்படிங்கிறது எஸ்கேப் கீயில் பார்த்தீங்கன்னா இந்த டில்டா கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டில்டாவை தான், இந்த கீயை தான் நம்ம கண்ட்ரோல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறோம், இந்த கிரேவ் ஆக்சன்ட். ஓகே, சரி. ஸோ இது அப்போது நம்ம இந்த கிரேவ் ஆக்சன் கீ யூஸ் பண்ணும்போது பாருங்கள், நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு அப்படி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்போது நமக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய நாம் யூஸ் பண்ண ஃபார்முலா ஆர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அப்போ ஈஸியாக பார்த்திங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ, நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா அதை இவாலுவேட் பண்ணணும், நீங்கள் அதை என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெஸ்டட் இஃப் இருக்குது, ஜஸ்ட் கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன்ட். ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், கரெக்டாக அதில் என்ன விதமான நாம் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பேஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத அழகாக நாம் புரிஞ்சிக்க முடியுது. மறுபடியும் ரிசல்ட் மோடுக்கே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு சேம் கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன்ட்டே நீங்கள் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் கடைசியாக 4th ஒன், நம்ம ஒர்க் புக்கில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நேவிகேட் பண்ணணும், வேறு ஒர்க் ஷீட்டுக்கு நேவிகேட் பண்ணணும், இல்லை எல்லா ஒர்க் ஷீட்டையும் நான் பார்க்கணும் அப்படின்னும் போது என்ன செய்யலாம், சில டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 அந்த மாதிரியான ஷீட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் டவுன் இல்லை பேஜ் அப் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் ஷீட்ஸுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லா ஷீட்டையும் நீங்கள் பார்த்து நேவிகேட் பண்ண போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி 10 to 15 இல்லாமல் 20-50 ஷீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சின்ன நேவிகேஷன் கீஸ் இருக்குது பாருங்கள், இதையே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுடைய ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஷீட்ஸையும் நீங்கள் பார்க்கவும் முடியும். அண்ட் எந்த ஷீட்டுக்கு போகணுமோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அதை ஈஸியாக ஆக்சஸும் பண்ண முடியும். ஓகே, பட் என்னுடைய பர்சனல் சஜஷன், ஜஸ்ட் நீங்கள் வியூ டேப்குள்ளே போனீங்கன்னா ஷோவோட குரூப்பில் நேவிகேஷன் இருக்கும். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நேவிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா நேவிகேஷனில் ஷீட்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஈவன் ரெஃபரன்ஸை கூட நீங்கள் நேம் ரேஞ்ச் ஆர் டேபிள் எதை வேணுமோ ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் குயிக்காக சர்ச்சும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் VLOOKUP அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு VLOOKUP பேஸ் பண்ணி இது ஷீட், அந்த ஷீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா ரெஃபரன்ஸ் இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும். நேவிகேஷன் இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் யூஸ் பண்ணுங்கள். பட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் டைமை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி தரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னும் 2 வீடியோஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ புது விஷயங்களை நிறைய லேர்ன் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.